தென்றல், இந்த வீட்லயே உன் ரூம் தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. அதனால மறு வீட்டுக்கு வரும்போது உன் ரூம்ல அவங்க தங்கிக்கட்டும். காலையில நீ உன் ரூம் சுத்தம் பண்ணி வச்சிருன. ஏய், எதுக்கு தென்றல் ரூம்லாம் கேக்குற நீ? அவங்கள ஏன் ரூம்ல தங்கிக்க சொல்லு. அப்பா, நானே அவங்க மறுவீடு வரும்போது ஏன் ரூமா அவங்களுக்கு கொடுக்கலாம் தான்ப்பா இருந்தேன். இல்லம்மா, நீ பாரு, நீ உன்னோட ஆபீஸ் வேலையை வீட்லயும் பாக்குறல, அப்ப ஊர் ரூம் தான் உனக்கு தொந்தரவு இல்லாம இருக்குமா? ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. அவங்க வந்துட்டு போற வரைக்கும் என் ஆபீஸ் ஒர்க்க வீட்ல பண்ணாத மாதிரி பாத்துக்குவேன். அவங்க ஏ ரூம்ல தங்கிக்கிட்டோம். முடியாதுன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஒத்துக்கிட்டாளே. ஏங்க, நீங்க ஏங்க இன்னும் இங்கே உட்காந்துருக்கீங்க? போய் படுத்து தூங்குங்க. காலையில சீக்கிரம் எந்திரிச்சு அவங்கள போய் கூப்பிட்டுட்டு கையோட கூட்டிட்டு வரணும். சரிம்மா, நீ வேலையை முடிச்சுட்டு போய் தூங்கு. சரிப்பா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் அதை முடிச்சிட்டு போய் தூங்குறேன். நீங்க போய் தூங்குங்க. குட் நைட் பா. குட் நைட்மா. இந்நேரத்துக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்திருக்கணும்ல. அட, நீங்க வேற எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு? அதான் உங்க பாட்டி தேவையில்லாம ஜோசியரை வர வச்சு நாள் குறிக்கிற நேரம் குறிக்கிறேன்னு எல்லாத்தையும் சொதப்பிட்டாங்க. இன்னும் 2 நாள் கழிச்சுதான் நமக்கு சாந்தி முகூர்த்தம்னு சொல்லிட்டாங்க. அத நினைச்சு உனக்கு ஏமாற்றமா இல்லையா டார்லிங்? ஏ, உங்களுக்கு இல்லையா? எனக்கு ஏமாற்றமா தான் இருக்கு. அதே ஏமாற்றம் உனக்கும் இருந்துச்சுன்னா சொல்லு. சொன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து பாட்டியை ஏமாத்திடலாமா? புரியலையே. இங்க நம்ம ரூம்குள்ள நடக்கிறது பாட்டிக்கு தெரியவா போகுது? இங்க என்ன நடக்க போகுது? ஜாதகமாவது ஜோசியமாவது அதெல்லாம் பாட்டி மாதிரி ஆளுங்களுக்கு தான் சரி. நமக்கு எதுக்கு இதெல்லாம்? சார், இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு ஒன்னும் புரியலையே. நம்ம பாட்டி ஏமாத்திட்டு இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்தை நடத்திடலாமா? நிஜமாதான் கேக்குறீங்களா? ஆமா நிலா, நீ மட்டும் ஊன்னு சொல்லு, நான் ரெடி தான். ஐயோ, நான் ரெடி, நீங்க ரெடியா? அடடட, நான் ரெடி, நீங்க ரெடியா? பரவாயில்லையே, இந்த ஒரு விஷயத்துலயாவது உங்களுக்கு உங்க பாட்டியை மீறின தைரியம் இருக்கே. ஆமா, தைரியம் தான். கண்ணியின் கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் மண்ணில் மாந்தருக்கு மாமலையும் ஒரு கடுகாம். இதெல்லாம் சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க? மொத்தத்துல இருந்து ஆரம்பிப்போம். வேண்டாம், சொன்னா கேளுங்க. வேண்டாம். இந்த விஷயத்துல பொண்ணுங்க வேணான்னு சொன்னா வேணும் தானே அர்த்தம்? வேண்டாம் வேண்டாம். என்ன வேணாம் வேணாங்க? வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. வேண்டாம் சொல்றேன்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாங்க. என்னது இது? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் அவங்க 2 பேரும் கதவை உள்ள தாப்பாள் போட்டுக்கிட்டு என்னதான் பண்றாங்க? வேண்டாம். ப்ளீஸ் 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 வேண்டாங்க. சொன்ன யாரு கதவை இப்படி தட்டுறது? வேற யாரா இருக்கும்? எல்லாம் உங்க பாட்டியா தான் இருக்கும். ஏய், எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? அவங்க தானே நம்ம 2 பேரும் கட்டுப்பாடா இருக்கணும்னு நமக்கு கட்டளையெல்லாம் போட்டாங்க. அதான் நாம அவங்க சொன்ன மாதிரி கட்டுப்பாடா இருக்கோமா இல்ல கட்டுப்பாடை இழந்திருக்கோமான்னு செக் பண்ண வந்திருப்பாங்க. ஆகாஷ், கதவை தர. சொன்னல, உங்க பாட்டியே தான். போய் கதவு தரங்க.
ஆகாஷ் போங்க. ஆ, இதோ வந்துட்டேன் பாட்டி. இறங்கு இறங்கு. பாட்டி என்ன ஆகாஷ், கதவை திறக்க ஏன் இவ்வளவு லேட்டு? அது ஒண்ணு இல்ல பாட்டி, அது லாக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், அதான் டக்குன்னு திறக்க முடியல. நல்லா சமாளிக்கிற. சரி, கதவை எதுக்கு லாக் போட்ட? என்ன பாட்டி கேள்வி இது? தூங்க போறோம், அதான் கதவை லாக் பண்ண. எல்லாத்துக்கும் ரெடிமேடா பதில வச்சிருக்க போல இருக்கு. சரி, நான் உங்க 2 பேர்கிட்ட என்ன சொன்னேன்? 2 நாளைக்கு நீங்க 2 பேரும் கட்டுப்பாடா இருக்கணும்னு சொல்லிருக்கேனா இல்லையா? பாட்டி கட்டுப்பாடா தான் இருக்கும் பாட்டி. அப்போ எதுக்கு கதவை லாக் பண்ணிருக்கீங்க? அது அது பாட்டி ஏசிக்காக பாட்டி. இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. உங்க 2 பேரோட மொழியே சரியில்லையே. ஏய், போதும் போதும் நீங்க நடிச்சது. நானே பெரிய நடிப்புக்காரி, என்கிட்டயே வா. இனி உங்க 2 பேரையும் தனியா விட்டா சரி வராது. நிலா, நீ என் ரூம்ல வந்து படு. என்ன பாக்குற? வா. பரவாயில்ல பாட்டி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் இங்கே தூங்கிக்கிறேன். நீ இங்க தூங்குறதுதான் எனக்கு சிரமமே. பேசாம என் ரூமுக்கு வா. பாட்டி, நான் மட்டும் தனியா தூங்குறதுக்கு போர் அடிக்கும் பாட்டி, அதனால நிலா இங்கேயே தூங்கட்டும் பாட்டி. ஆஹா, அப்போ நேத்து வரைக்கும் நீ நிலாவோட தான் தூங்குனியா? நேத்து வரைக்கும் தனியா தூங்குனது போர் அடிக்கல, இன்னைக்குதான் ஐயாவுக்கு போர் அடிக்குதா? பாட்டி, பாட்டி ஜோசியர் சொன்ன மாதிரி உங்களால 2 நாள் பொறுத்துக்க முடியாதா? அவன்தான் ஆம்பளை, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்பான். நீ பொண்ணு தானே? நீயாவது அவனுக்கு இது தப்புன்னு எடுத்து சொல்ல முடியாதா? அதுக்குள்ள கதவை லாக் பண்ணிட்டு ரூம்குள்ள இருக்கீங்க. பாட்டி, நாங்க யதார்த்தமா தான் கதவை லாக் பண்ணோம். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள தப்பு எதுவும் நடக்கல. நான் பாதியில வந்ததுனாலதான் எதுவுமே நடக்கல. இல்லன்னா இந்நேரம் தப்பு நடந்திருக்கும்ல. அப்படிலாம் எதுவும் இல்ல பாட்டி, நாங்க சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம். ஏய், சும்மா நடிக்காத. உங்களை மாதிரி வயசு பசங்க இந்த மாதிரி விஷயத்துல எப்படியெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? இங்க பார், எனக்கு இந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அத மீறி எந்த நல்லது கெட்டதுமே நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவனா. அதனால நாளன்னைக்கு வரைக்கும் நீங்க 2 பேரும் ஒழுக்கமா இருக்கணும், இல்லன்னா தொலைச்சுப்படுவேன் உங்களை. சரி பாட்டி, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். ஏய் நில்றி, என்ன பார்த்தா கோமாளி மாதிரி தெரியுதா? இல்ல பாட்டி, ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏன் கேக்குறனா? நான் உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா என்ன தனியா பேசுங்கன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு தூங்க போற?
தனியா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன லூசா? அது உங்களுக்கே புரிஞ்சா சரிதான். என்னது? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, நான் தூக்க கலக்கத்துல ஏதோ உளறிட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. வந்து தூங்குங்க பாட்டி, வாங்க. நில்றே. என்ன இங்க படுக்க போற? நீங்க தானே பாட்டி என்ன உங்க ரூம்ல தூங்க சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? ஏன் ரூம்ல தான் தூங்க சொல்லி கூட்டிக்கிட்டு வந்தேன். என் பெட்ல தூங்க சொல்லி கூட்டிக்கிட்டு வரல. கொஞ்சம் இடம் கொடுத்தா தலையில ஏறி உட்காந்துடுவியே. இப்ப நான் எங்க பாட்டி தூங்குறது? ஏன் இந்த ரூம்ல இடமா இல்ல? இவ்ளோ இடம் காலியா கிடக்கே. ஏதாவது ஒரு மூலையில போய் தூங்கு. எது? தரையிலையா? ஏன் மகாராணி தரையில எல்லாம் தூங்க மாட்டீங்களோ? உங்க வீட்ல எல்லாம் பட்டு மெத்தையிலையும் ஏசி ரூம்லயும் தான் தூங்குறீங்களா? வெத்து தரையில இத்து போன பாய போட்டு குடும்பத்தோட கூட்டமா தூங்குவீங்க. இங்க வந்து மகாராணிக்கு பஞ்சு மெத்த கேக்குதோ? அதுவும் என்னோட மெத்தையில. சரி, தெரியாம சொல்லிட்டேன் பாட்டி, சாரி. ஏய், சாரி பூரின்னுகிட்டு. அந்த கபோர்ட்ல பெட்ஷீட் தலகாணி எல்லாம் இருக்கும். எடுத்து அப்படி ஓரமா போட்டு படுத்துக்கோ. தேங்க்யூ பாட்டி. குட் நைட் பாட்டி. ஏய், என்னடி தூங்க போற? நீங்க தானே பாட்டி என்ன எங்க தூங்க சொன்னீங்க? அங்க தூங்குன்னு சொன்ன, அதுக்காக இப்பவே தூங்குன்னு சொன்னனா? வேற என்ன பாட்டி பண்ணணும்? எனக்கு யார் கால் அமைக்கி விடுவாங்க? என்னது? என்னது நொன்னது? இதுக்கு முன்னாடி மாதவிதான் எனக்கு இந்த பணிவிடையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்பதான் நீ வந்துட்டல்ல, வா வந்து கால அமுக்கு. அப்படியே விரலுக்கு சொடக்கெல்லாம் எடுத்து விடு. என்னடி அங்கேயே நின்னுகிட்டு இருக்க? ஏன் எனக்கு நீ காலெல்லாம் பிடிச்சு விட மாட்டியா? அப்படின்னு யார் சொன்னாங்க பாட்டி? இது என்னோட பாக்கியம். உங்க காலை நானே பிடிச்சு விடுறேன். மெதுவா. என்னையவா உன் காலை பிடிக்க விடுற? இரு, கூடிய சீக்கிரமே உன் காலை உடைச்சிரு. அம்மா. என்ன? யார் போன்ல? அம்மா கூப்பிடுறாங்க. இருங்க பாட்டி, நான் வெளியில போய் பேசிட்டு வந்துடுறேன். ஏய், உன் அம்மா கிட்ட தானே பேச போற? இங்க இருந்தே பேசினா அவளுக்கு கேட்காதா? அது இங்க சரியா சிக்னல்லாம் கிடைக்கலன்னா அதுக்கு தான் நான் வெளிய. கிடைக்கலன்னா அப்புறமா பாத்துக்கலாம். இப்போ அட்டன் பண்ணி பேசு. சரி பாட்டி. ஒரு நிமிஷம்.
ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. ஸ்பீக்கர்லயா? எதுக்கு பாட்டி? உன் அம்மாவும் நீயும் அப்படி என்னதான் ரகசியம் பேசுறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. ஐயோ, ரகசியெல்லாம் எதுவும் இல்ல பாட்டி. சும்மா ஜெனரலா தான் கால் பண்ணிருப்பாங்க. பரவாயில்ல, எதா இருந்தாலும் ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. சரி. ஹலோ அம்மா. என்னடி நிலா, போன் எடுக்கிறதுக்கு இவ்ளோ நேரம்? அது ஒரு கொசு தொல்லம்மா. ஏசி ரூம்ல கூட கொசு இருக்கதான் செய்தில்ல. சரி சொல்லுமா, எதுக்கு கால் பண்ண? இல்லடி, இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம். அதான் நேரம் எல்லாம் குறிச்சாச்சா? எந்த நேரத்துல ஆரம்பிக்க போறீங்க? அதான் என்ன ஏதுன்னு கேட்கலாம் தான் போன் பண்ணேன். அட போமா, நீ வேற. எங்களுக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தமும் கிடையாது, பூந்தி முகூர்த்தமும் கிடையாது. ஏண்டி அப்படி சொல்ற? என்னாச்சு? எங்க 2 பேரோட ராசிப்படி நாளானிக்குதான் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னு ஜோசியர் சொல்லிட்டாருமா. ஐயோ, இன்னைக்கு உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்துரும்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்டி. இப்படி ஆயிடுச்சே. பரவாயில்ல விடுமா. அதான் இன்னும் 2 நாள்ல நடக்க போகுதல்ல. அதுக்கப்புறம் சரியா 10 மாசத்துல முத்து மாதிரி உனக்கு ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுத்துடுறேன். போதுமா? கேட்கவே சந்தோஷமா இருக்குடி. சரிம்மா, வச்சுட்டுமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐயோ, அம்மா வேற ஏடாகூடமா ஏதாவது சொல்ல போகுது. இந்த பாட்டி வேற பாத்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்றது? அம்மா, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாமா? எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் வச்சிடுறேன். வச்சிடாதடி, ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். அம்மா இருடி, நான் சொல்ல வந்ததை சீக்கிரமா சொல்லி முடிச்சிடுறேன். அம்மா, அது வந்து அம்மா. சரி சொல்லுமா. இது பாரு, அந்த வீட்லயே உனக்கு மாப்பிள்ள தான் ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலையிலயும் நீ மாப்பிள்ள மனசு கோணாம நடந்துக்கணும். சரி. இது பாரு, அவரை நீ நல்ல விதமா கவனிச்சுக்கணும். அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க. அவர் என்ன சொன்னாலும் அதை மறக்காம செய்ய. இப்பல இருந்தே மாப்பிள்ளையோ முந்தானையில முடிஞ்சு வச்சுக்க பாருடி. புரியுதா? ஆஹா, சரிம்மா. மத்தபடி அந்த ஆண்டாளம்மா சொல்றதெல்லாம் ஆமா மாமா, போதும்மா. அட்வைஸ் எல்லாம். ஆண்டாள் பாட்டி தூங்க வேண்டாமா? என்னடி சொல்ற? நான் உங்ககிட்ட போன்ல பேசுறதுக்கும் அந்த அம்மா தூங்குறதுக்கும் என்னடி சம்பந்தம்? என்ன சம்பந்தம்னா, நீ பேசுறத ஆண்டாள் பாட்டி ஸ்பீக்கர்ல போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்க வேண்டாமா? அப்படியா? அம்மாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்களா? உன் அம்மாவை நீ உஷார்படுத்துறியா? இல்ல பாட்டி, நான் யதார்த்தமா தான் சொன்னேன். நீங்க உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். ஹலோ. அம்மாமா, சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். ஏய், எங்க எஸ்கேப் ஆக பாக்குற? பேசுடி. சொல்லுங்கம்மா. நீ இப்போ உன் பொண்ணுகிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? நான் அது என்னம்மா சொன்னேன்? என்ன சொன்னேன்னு அதுக்குள்ளேயே உனக்கு மறந்து போச்சா? அது மாப்பிளைய நல்ல விதமா கவனிச்சுக்கன்னு அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். புருஷனை நல்லபடியா பாத்துக்கன்னு. ஒரு பொண்ணுக்கு அம்மாக்காரி புத்திமதி சொல்றது நல்ல விஷயம் தானம்மா? அப்போ உன் பொண்ணு என்னெல்லாம் கவனிக்க கூடாதா? ஐயா, அது எப்படிமா கூடாதுன்னு சொல்ல முடியும்? நீங்க தானம்மா அந்த குடும்பத்துக்கே ஆணி வேறு. அதனால முதல்ல உங்களதான் அவன் நல்லபடியா பாத்துக்கணும். அம்மாடி நிலா. அம்மா,
அம்மாவையும் நல்லா கவனிச்சுக்க என்ன? ஆ சரிம்மா. இதெல்லாம் நீ எனக்கு சொல்லி தரணுமாமா? பாட்டி இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியாதா? நான் அவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். இப்ப கூட பொறுப்பா பாட்டிக்கு நான் தான் கை கால்லாம் புடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம்டி. ஏய் சீ நிறுத்துங்க.